Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor. Take complete control. Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. Okay, good morning and welcome to my channel, Rise and Shine Nirmala. ஓகேங்களா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, நேற்று வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னாக்கா, the book of Jeremiah, அதாவது எரேமியாஸ் இறைவாக்கினர் எழுதிய அந்த புத்தகத்திலிருந்து நான் ஒரு சிறு பகுதி, அதாவது 32வது அதிகாரம் சாப்டர் 32, அதில் வந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து ஐ வாஸ் ஷேரிங் வித் யூ. இப்போவும் அதே சேம் சாப்டர் 32, அதில் இன்னொரு சிறு பகுதியை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எஸ்டர்டே ஐ கிவ் யூ த க்ளூ, அதாவது என்னென்னாக்கா, how long they'll be the God's people, the chosen people, the Israelites will be on exile in Babylon. அது 70 வருஷம் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னால் நம்ம டீப்பாக பார்த்துக்க முன்னால் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். The prophet Jeremiah, he started his prophecy, giving the prophecy 627லிருந்து 586 வரைக்கும் கொடுக்குறாரு. 586ல் என்ன ஆகுதுனாக்கா, இந்த பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சர் வந்து நம்மளுடைய அந்த கோயிலையும் ஜெருசலேம் தேவாலயத்தையும் அந்த நகரையும் அழித்து செதேக்கியா மன்னனையும் அந்த மக்களையும் அடிமைகளாக எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? பாபிலோனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து கிமு 598க்கு பிறகு இந்த ஜெரமாயா, இந்த ப்ராஃபட் ஜெரமாயா, இந்த எரேமியாஸ் இறைவாக்கினர் வந்து இப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபஸியை கொடுக்குறாருன்னு சொன்னாக்கா, இதுக்கு முன்னால் அவர் கொடுத்ததெல்லாம் வந்து எருசலேம் தேவாலயம் மற்றும் எருசலேம் நகர அழிவுறதை பற்றி சொல்லியிருந்தார். எப்படி வந்து பாபிலோனுகளுக்கு அவங்க நாடு கடத்தப்படுவார்னு பற்றி சொல்லியிருந்தார். பட் 598க்கு பிறகு, அதாவது கிமு 598க்கு பிறகு அவர் எதை பற்றி உரைக்கிறாருன்னு சொன்னாக்கா, ஒரு எதிர்கால வளமுள்ள எதிர்காலத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஃபஸியை அவர் மக்களுக்கு கொடுக்குறாரு. இப்போது அதில் வந்து இந்த சாப்டர் 29, அதாவது இந்த புக் ஆஃப் ஜெரமாயா, இந்த சாப்டர் 29ல் ஒரு அழகான ஒரு இறைவசனம் இருக்குது. அது என்னன்னாக்கா, ஃபார் ஷோர்லி I know the plans I have for you, the plans for welfare but not for evil, to give you the future and hope. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்களை பற்றி நான் அறிவேன். உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்களை பற்றி நான் அறிவேன். அவை உங்களுக்கு வளமுள்ள எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிக்கவல்ல ஒரு நல்ல திட்டங்களை அன்றி ஒரு கெடுதல் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அல்ல அப்படின்னு கடவுள் வந்து அங்கே சொல்கிறார். ஸோ மேலே என்ன கடவுளை வந்து எரேமியா இறைவாக்கினர் வழியாக சொல்கிறேன்னு சொன்னாக்கா, ஸோ யூ வில் பி இன் பாபிலோன் ஆன் எக்ஸைல் ஃபார் 70 long years. அந்த 70 வருஷம் கடந்த பிறகு I will come and meet you there and I will fulfill my promise that I will bring you back to this place. அப்படின்னா அந்த 70 வருஷம் எக்ஸைல் நாடு கடத்தப்பட்ட பிறகு, அந்த வருஷத்தை கடந்து போன பிறகு நான் மீண்டும் உங்களை வந்து சந்திப்பேன். சந்திச்சுட்டு உங்களை மறுபடி நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி உங்களை
மறுபடியும் இந்த நாட்டுக்கு கொண்டு வருவேன். இங்கு வந்து மறுபடியும் அந்த ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 32வது அதிகாரம் அதில் சொன்னபடி, அதாவது மறுபடியும் இந்த நாட்டில் வந்து திராட்சை தோட்டங்களையும் நீங்கள் ஏற்படுத்துவீங்க, அப்புறம் நிலங்களை நீங்கள் மறுபடியும் விலைக்கு வாங்குவீங்க அப்படின்ற ஒரு நல்ல வாக்குறுதியை கடவுள் தராரு. இங்கே பாருங்கள், கடவுள் எப்போவுமே நான் இது சொன்னபடி எது செய்தாலும், அதாவது பாவம் செய்து அவர்களை கடவுளை விட்டு விலகும்போது அது முதலையே அவர் சொல்லிடுறாரு. அங்கே பாருங்கள் என்னென்னா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் வந்து ஒரு சிற்றையை, ஒரு பனிஷ்மெண்ட்டை, ஒரு தண்டனையை தருவேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த சமயத்தில், அந்த சிற்றையின் காலத்தில், அந்த தண்டனை காலத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய பாவத்திற்காக வருந்தி மனம் திரும்பி நீங்கள் எங்கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்கிறேன். இங்கேயும் அதை தான் சொல்லுவார். எப்படின்னாக்கா, நீங்கள் என்னை நோக்கி மன்றாடி கூக்குரலிடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி மடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் கடவுள் சொல்கிறார். அதே மாதிரி தான் இப்போவும் நமக்கும் அதே தான் சொல்கிறாரு. நம்ம ஏதாவது பாவம் பண்ணி அவரை விட்டு விலகும்போது நமக்கு நிச்சயமாக, பிகாஸ் இஸ் காட் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லைங்களா, அப்போ அவர் வந்து நம்ம அன்பான தேவன், கடவுள் அன்பு கூர்ந்தேவன், மன்னிக்கும் தேவனாக இருந்தாலும் நம்ம செய்கிறது தப்புக்கு நமக்கு என்ன ஒரு சிக்ஷை, ஒரு கரெக்ஷன் நமக்கு கிடைக்கும். அந்த கரெக்ஷனுக்கு வந்து நமக்கு எப்பவுமே இட் இஸ் பெயின்ஃபுல் ஃபார் அஸ். ஆனால் அதை வந்து நம்ம பொறுமையோடு ஏற்றுக்கிட்டு அதை கடந்து போகும்போது கடவுள் முன்னாலேயே சொல்லிடுறாரு, உங்களை வந்து இப்படியே விட மாட்டேன், உங்களுக்கு வந்து அடுத்த வருங்காலம் வந்து ஒரு வளமுள்ள எதிர்காலமாக உங்களுக்கு நான் தருவேன்றதே சொல்கிறாரு. நமக்கும் அதே தான் சொல்கிறாரு. பட் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்கோ, நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்மளை வந்து ஏதோ நம்ம செஞ்ச தப்புக்காக வேண்டி கண்டிக்கும் போது என்னாகும், நம்ம அழுவோம், கஷ்டப்படுவோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போதும் சரி, நம்ம கஷ்டப்படும் போதும் சரி, நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுறது கடவுள் தான். காரணம், அவர் ஏற்கனவே ஒரு பழைய ஏற்பாடில் ஒரு புத்தகத்தில் நான் சொல்லியிருந்திருக்கேன், உங்கள் பழைய வீடியோங்களில் சொல்லியிருப்பேன். அப்படின்னா, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்று கடவுளே புலம்புறாரு. அதாவது ஐ கேனாட் டூ எனிதிங். இப்போ அவங்களுக்கு நான் இந்த சிக்ஷையே, இந்த தண்டனை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து செய்ததுக்கு பரிகாரம் பண்ணிட்டு திரும்பி என்கிட்ட வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வளமுள்ள எதிர்காலத்தை கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் அப்போ நம்ம வந்து இந்த தண்டனை பீரியடில் இல்லாட்டி சிக்ஷையின் பீரியடில் நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட அதிகமாக மனசு கஷ்டப்படுறது யாருன்னா கடவுள் தான். இதுதான் உண்மைங்க, சரிங்களா? அப்போது நம்ம வந்து இந்த நமக்கு அதாவது நம்ம நிச்சயமாக வந்து நம்ம மனிதர்கள் அப்பப்போ நாம் வந்து கீழே விழுந்துட்டு என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு பாவத்துக்கு பரிகாரம் செய்து நம்ம கடவுள்கிட்ட திரும்பி வரும்போது அப்பப்போ செய்துகிட்டே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெரிய பாவம் மூட்டை நம்ம சுந்துட்டு இருக்கும்போது நம்ம கட்டாயமாக மனம் திரும்பி கடவுள்கிட்ட வரணும். இல்லாட்டி இதே மாதிரி சிக்ஷையின் பீரியட் நமக்கு வரும்போது என்ன ஆகும், நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் ஆனால் அந்த பீரியடில் நம்ம என்ன பண்ணணுனாக்கா, மனம் திரும்பி நம்ம பாவகத்துக்காக மாதிரி அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு, இந்த சிக்ஷையை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக அந்த கடவுள் குறித்த இந்த காலம் இஸ்ரேல் மக்களுக்கு 70 வருஷம். 70 வருஷத்துக்கு பிறகு அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி அவங்கள திரும்பவும் இஸ்ரேல் நாட்டுக்கு கொண்டுட்டு வராங்க பாபிலோன்லேருந்து. அதே மாதிரி தான் நமக்கும் வந்து ஒரு சிக்ஷையின் பீரியட் இருக்கும். 1 வருஷமோ 2 வருஷமோ 1 மாதமோ 2 மாதமோ. அந்த பீரியடுக்கு பிறகு நிச்சயமாக கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வளமுள்ள எதிர்காலத்தை, ஒரு நம்பிக்கையும் நமக்கு கொடுப்பார். ஓகேங்களா? கடவுள் அன்பு பெரியது, அதற்கு வந்து இணையே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவனே, உண்மை விட்டு நான் பிரிஞ்சு போகிற மாதிரினா தயவு செய்து என்னை உங்கள் கையிலேருந்து நான் விலகி போகாதபடி என்னை உங்கள் கையிலேயே வச்சு உங்கள் கரம் பிடித்து எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்ம டெய்லி வந்து காலையிலேயே நைட்டில் மன்றாடணும். ஓகேங்களா? நவ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு திஸ் வீடியோ. பாய். தேங்க்யூ ஸோ மச்.